சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் சார். இன்னைக்கு என்ன அப்டேட் குடுக்க போறீங்க? எந்த மாரி இன்வெஸ்டர்ஸ்க்கு நீங்க அ இன் அ இன்ட்ரெஸ்ட்ட கொண்டு வர போறீங்கன்றத தெரிஞ்சுக்கலாம்னு இருக்கேன் சார். ஓகே. நேத்து நம்ம டெலிகிராம் சேனல்ல இது ஷேர் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா? அது வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட்டுங்க. அதாவது என்டிடிவி ப்ராஃபிட் அந்த சேனல் இருக்குங்களா? ஆமா, ஆமா சார். வந்துருச்சு. அதுல ஆமா. வந்து அவரு பிஎம் ஓட இன்டர்வியூ ஒண்ணு இருந்ததுங்க. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? சோ அதுதான் ஷேர் பண்ணேன். அதுக்கப்புறம் நிறைய இன்ஃபர்மேஷன் நமக்கும் இருக்கும் இல்லைங்களா? டேட்டா கலெக்ஷன் 2, 3 கண்டிப்பா. ஏஎம்சியோட மீட்டிங்லாம் அட்டன் பண்ணோம். ஃபண்ட் மேனேஜர் என்ன சொல்ல வராங்க? ஓகே அப்புறம் சார். ஒரு சில ஏஎம்சில இருந்து டேட்டாலாம் எடுத்துட்டு அவங்க அனலைஸ் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லைங்களா? அதை எடுத்து படிச்சோம். ஓகே சார். ஓகே. நிறைய இன்ஃபர்மேஷன் இருந்ததுங்க. நம்ம வியூவர்ஸ்க்குலாம் அதை ஷேர் பண்ணலாம். அதான் பிளானுங்க இன்னைக்கு. கண்டிப்பா சார். பண்ணிடலாம். இதுல வந்து இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, இப்ப எலெக்ஷன் ரிசல்ட் வரப்போகுது ஜூன் 4 இல்லைங்களா? அதுக்கான ஒரு ஹைப் கிரியேட் ஆயிருக்கு இல்லைங்களா? சோ ஆமா, ஆமா. இப்போ அதுக்கப்புறம் எப்படின்னா புல் மார்க்கெட் எப்படி கண்டினியூ ஆகுமா? இதுல வேற பிஎம் வந்து என்டிடிவி இன்டர்வியூல வந்து மெகா புல் மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதுக்கப்புறம் ஜூன் 4க்கு அப்புறம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு ஹிண்ட் கொடுத்திருக்கிறாரு. இன்வெஸ்டர்ஸ்லாம் ட்ரிகர் பண்ணியிருக்காரு. ட்ரிகர் பண்ணிருக்கிறாரு. ஓகேங்களா? அப்புறம் சென்செக்ஸ் வந்து 25,000ல இருந்து 75,000 வந்துச்சு. இதுக்கு மேல நீங்க வந்து அன்பிலியபிள் ஆக்டிவிட்டி எல்லாம் நீங்க பாப்பீங்க. மார்க்கெட்ல ஒரு பெரிய சேஞ்சஸ் எல்லாம் பாப்பீங்கன்றாரு. ஓகே. நம்ம வந்து ஃபுல்லா அதை நம்ம நம்பணுமா வேணாமா? நம்ம எக்ஸ்பெக்டேஷன் எப்படி வைக்கலாம்? அதெல்லாம் வந்து ஃபண்ட் மேனேஜர் மீட்டிங்ல நம்ம அட்டன் பண்ணும்போது நம்ம எல்லாம் அவங்களை கேட்கறோம் இல்லைங்களா? அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலாம் 2, 3 ஒரு ஃபண்ட் மேனேஜர் இல்லாம 2, 3 கம்பெனிஸ்ல நம்ம அட்டன் பண்ணும் போதுங்க அவங்களோட வியூஸ் எல்லாம் எடுத்துட்டு ஒரு மிக்ஸ்டான நமக்கு வந்து ஒரு ரிவ்யூ கிடைச்சிருக்குங்க. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? அதுல நம்மளோட ஒரு ஒப்பீனியனை வந்து ஷேர் பண்ணலாம் நம்மளோட இன்வெஸ்டர்ஸ்க்கு. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? சோ அதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஓகே சார். ஓகேங்களா? இதுல வந்து என்ன நமக்கு கிடைச்சதுன்னாங்க, இந்தியன் மார்க்கெட் இருக்குல்ல, இப்ப வந்து எலெக்ஷன் ஒண்ணே வந்து எதுவும் டிசைட் பண்ண போறது இல்லைங்க மார்க்கெட் ஓவரால். அதுல ஒரு இம்பாக்ட் இருக்கும். கண்டிப்பா சார். ஆமா. இந்தியால இம்பாக்ட் இருக்கும். ஆமா. நம்ம வந்து அந்த லாஸ்ட் ஒரு வீடியோல கூட பாத்தீங்கன்னா, இந்தியா விக்ஸ்ன்ற ஒரு ஒரு நம்பரை நம்ம காமிச்சோம் இல்லைங்களா? ஆமா அது சார். இன்னைக்கு ஆமா. தேதியில கூட பாத்தீங்கன்னா 21ங்க. ஓகேங்களா? ஓகே. அதாவது ஓகே. என்னன்னா ஒரு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் மார்க்கெட்ல இருக்குது. ஒரு ஃபியரும் ஒரு மார்க்கெட்ல இருக்கு. மேபி இந்த கவர்மெண்ட் கண்டினியூ ஆகுமா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லைங்களா? மார்க்கெட் ஒன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணும். கண்டிப்பா சார். ஆமா. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அதுக்கான ஆன்சர் வந்ததுக்கு அப்புறம் இந்த வாலட்டிலிட்டி எல்லாம் போயிடுங்க. ஓகேங்களா? சோ ஓகே. இது வந்து நார்மலா இந்த வாலட்டிலிட்டி வந்து நாங்க எப்படி சொல்லுவோம்னா, இப்ப நமக்கு வந்து ரிசல்ட் வந்ததுன்னா கூட ஒரு 6 மாசத்துல இருந்து ஒரு 9 மாசம் மேக்ஸிமம் ஒரு வருஷத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நார்மலைஸ் ஆயிடுங்க. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? இது எந்த கவர்மெண்ட் வந்தாலுமே சொல்றேன் நான். ஓகே. ஓகே ஓகேங்களா? சார். சோ புரியுது. நம்ம இதுல வந்து கிடைச்ச இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட் ஹிஸ்டாரிக்கலா நீங்க பாக்குறீங்கன்னா ஓகே. எலெக்ஷன் ஒன்னத்தை வச்சு டிசைட் பண்ணல. அதுக்கான ஒரு சில டேட்டாஸ் எடுத்து வந்திருக்கோம். மோஸ்ட்லி இது அலைன் ஆகுது பாத்தீங்கன்னா குளோபல் ஈக்விட்டி மார்க்கெட் எப்படி இருக்கோ அது டுவர்ட்ஸ் அலைன் ஆகுது. கண்டிப்பா சார். ஆமா. ஓகேங்களா? சோ அதுதான் நீங்க அடுத்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹிஸ்டாரிக்கல் ரிசல்ட் ரியாக்ஷன்ஸ் போட்டிருப்போம் இல்லைங்களா? அது வந்து ஆமா. எலெக்ஷனுக்கு அந்தந்த ஒரு பாஸ்ட் டேட்டால எடுத்ததுங்க. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? 2004 டேட்டால பாருங்க. 2004 எலெக்ஷன் அப்போ ஓகே. குளோபல் மார்க்கெட் வந்து டவுன்ல இருந்ததுங்க. ஓகே. ஆல் ஓவர் வேர்ல்ட் பாத்தீங்கன்னா குளோபல் குளோபலா டவுன் ஆயிருக்கு. குளோபலா டவுனா இருந்த டைமுங்க. ஓகே அப்போ சார். இந்தியன் மார்க்கெட் பிஃபோர் எலெக்ஷன் பாத்தீங்கன்னா டவுன்ல இருந்தது. ஓகே. ஓகே. ஓகேங்களா? எலெக்ஷனோட இது வந்து பாத்தீங்கன்னா சர்ப்ரைஸ் ரிசல்ட். நம்ம எது ஒன்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம், இன்னொன்னு வருது இல்லைங்களா? ஆமா சார். சர்ப்ரைஸா வருது. அதுல ஷார்ட் டேர்ம் ரியாக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா டவுன்ல இருந்தது. ஓகே. ஆனா வந்து போஸ்ட் எலெக்ஷன் அதாவது நான் சொன்னேன் பாத்தீங்களா 6 மாசத்துல இருந்து கரெக்ட். 9 மாசத்துக்குள்ள அதுக்கப்புறம் இருக்கிற ட்ரெண்ட் போகுது இல்லைங்களா? ஆமா சார். ஆமா. குளோபல் மார்க்கெட்டுக்கு ஏத்த மாதிரி திரும்ப அப் ஆயிடுச்சுங்க. ஓகே. ஓகே சார். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது 2009ல பாத்தீங்கன்னா குளோபல் மார்க்கெட்டோட ட்ரெண்டே அப்ல இருந்தது. ஓகே. ஓகேங்களா? நம்ம மார்க்கெட் வந்து லேகிங்ல இருந்ததுங்க. இப்ப எப்படி இருக்குங்களோ அந்த மாதிரிங்க. ஓகே. எதை நோக்கி ஓகே. போறதுன்னு இல்லாம ஒரு 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 ஸ்டேஜ் லேக் ஆயிட்டே இருக்கு இல்லைங்களா? ஆமா சார். So ஆமா. இந்த மாதிரி தான் அப்பயும் இருந்ததுங்க. எலெக்ஷனும் பாத்தீங்கன்னா ஓகேங்களா ரிசல்ட். ஓகே அதுல சார். வந்து ஷார்ட் டேர்ம்ல பாத்தீங்கன்னா அப்ல இருந்தது. ஓகே. அது வந்து போஸ்ட் எலெக்ஷனுக்கு அப்புறம் அந்த 6 மாசத்துல இருந்து 9 மாசம் அந்த டேர்ம்ல செட்டில் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா குளோபல் மார்க்கெட்டுக்கு அலைன் ஆயிடுச்சுங்க. அப் ஆயிடுச்சு. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது 2014ல பாத்தீங்கன்னாலும் குளோபல் மார்க்கெட் அப்ல இருந்தது. ஓகே. நம்ம வந்து அதே மாதிரி லேகிங்ல இருந்தோம் பிஃபோர் ஓகே. எலெக்ஷன். ஓகே சார். எலெக்ஷன் ரிசல்ட் வந்தது குட். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஷார்ட் டேர்ம் ரியாக்ஷன் அப்ல இருந்தது. லாங் டேர்ம் பாத்தீங்கன்னாலும் அது வந்து குளோபல் மார்க்கெட்டுக்கு அலைன் ஆயிடுச்சு. ஓகே சார். ஓகே. 2019ல பாத்தீங்கன்னா குளோபல் மார்க்கெட்டே சைட்வேஸ்ல தான் இருந்ததுங்க. ஓகே. ஓகே. ஓகேங்களா? நம்மளதும் பிஃபோர் எலெக்ஷன் பாத்தீங்கன்னா சைட்வேஸ்ல இருந்தது. சரிங்க சார். எலெக்ஷன்ல உங்களுக்கு தெரியும் நமக்கு ஆமா. வந்தது. ஓகேங்களா? எக்ஸ்பெக்ட் பண்ணது. ஆமா. அதுக்கப்புறம் ஷார்ட் டேர்ம்ல வந்து சைட்வேஸ்ல இருந்தது. அதுக்கப்புறம் குளோபல் மார்க்கெட் டவுன் ஆனவொடனே நம்மளது டவுன் ஆயிடுச்சுங்க. ஆமா சார். ஆமா. ஓகேங்களா? சோ இதுல கிளியரா உங்களுக்கு தெரியுதுங்க. அப்ப குளோபல் மார்க்கெட் டவுன் ஆகும்போது நம்ம இந்தியன் ஈக்விட்டி மார்க்கெட்டோட டவுன் இதுலயும் அலைன் ஆயிடுச்சுங்க. கண்டிப்பா சார். ஆமா. இப்ப பிரசன்ட் ஸ்டேட்டஸ்ல என்னன்னா குளோபல் மார்க்கெட் நீங்க பாக்குறீங்க புல் மார்க்கெட் ட்ரெண்ட் அப்ல இருக்குங்க. ஆமா சார். மத்த கண்ட்ரீஸ்ங்க. ஆமா. நம்மதுல கொஞ்சம் லாகிங்ல இருக்குது. ஓகே. ஓகே சார். ஓகேங்களா? என்ன எக்ஸ்பெக்டேஷன் நம்ம எலெக்ஷன் முடிஞ்சவன தான் தெரியும். யார் வர போறாங்கன்றது, எந்த கவர்மெண்ட் வரப்போகுதுன்றது ஓரளவு கெஸ் பண்ணி எல்லாரும் வச்சிருக்கோம்.
இல்லைங்களா? கண்டிப்பா சார். சோ அதுக்கு ஏத்த மாதிரி மார்க்கெட் ரியாக்ட் ஆகும். அதான் எக்ஸ்பெக்டேஷனுங்க ஷார்ட் டேர்ம்ல. கண்டிப்பா. ஆமா ஓகேங்களா? சார். அதுக்கப்புறம் குளோபல் மார்க்கெட் எப்படி இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி ட்ரெண்ட் ஃபாலோ பண்ணுன்றது தான் ஒரு ஃபண்ட் மேனேஜருங்க. ஏதாவது சாம்கோ ஒருத்தர் ஃபண்ட் மேனேஜருங்க, அவர் எக்ஸ்பீரியன்ஸ்டு. ஓகேங்களா? ஓகே. அவரோட வியூ இது. ஓகே. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? அதுக்கு ஒரு டேட்டாவும் ஷேர் பண்ணியிருந்தாரு அது. அடுத்தது நீங்க சார்ட்ல பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப பிரசன்ட்ல உங்களுக்கு வந்து வேரியஸ் மார்க்கெட்ல ஈவென்ட்ஸ் நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா? ஆமா சார். ஆமா. அப்போ இருந்தாலும் நீங்க பாருங்க, ஜப்பானோட இதுவும் மார்க்கெட்டும் கொஞ்சம் நல்லா பாசிட்டிவ்ல இருக்குங்க. யுஎஸ் மார்க்கெட்டும் பாத்தீங்கன்னா அங்க இன்ஃப்ளேஷன் அதிகமா இருக்குது. ஓகேங்களா? ஆமா அந்த சார். டைம்லயும் உங்களுக்கு மேல இருக்குது. இந்தியாலயும் நம்மளது கொஞ்சம் சைட்வேஸ்ல இருக்குது. இப்ப பிரசன்டா இருந்தா கூட டுவர்ட்ஸ் தான் ஒரு 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 வகையான புல் மார்க்கெட்ல தான் இருக்கும். ஓகேங்களா? ஓகே. ஓகே அதுக்கு சார். அடுத்தது ரஷ்யா பாருங்க, அவ்வளவு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணும்போது அவங்களும் பாசிட்டிவ்ல தான் இருக்காங்க. கண்டிப்பா. ஸோ குளோபல் மார்க்கெட் எப்படி இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளது அலைன் ஆகுன்றது தான் அவரோட வியூங்க. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது ஐசிஐசிஐயோட ஃபண்ட் மேனேஜர் மீட்டிங். அவங்க எப்படி இதை பாக்குறாங்க இந்த மார்க்கெட்லாம் அப்படின்றதுங்க. ஓகே ஓகேங்களா? சார். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது வரைக்கும் ஓகேங்களா, லாஸ்ட் நம்ம பாக்குறோம் இல்லைங்களா, 25 இயர்ஸ் 30 இயர்ஸ்க்கான ட்ராக் ரெக்கார்டு வந்து பாத்தீங்கன்னா இவங்க இந்த 3 ஃபேக்டர் சொல்றாங்க: டிஸ்இன்ஃபிளேஷன், டீஎஸ்கலேஷன், மானிட்டைசேஷன். ஓகே. ஓகே சார். ஓகேங்களா? அதுல என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்க வந்து இது வரைக்கும் பார்த்ததுல வந்து பெரிய இன்ஃபிளேஷன் நம்ம பார்க்கல. ஓகேங்களா? கண்டிப்பா. ஆமா குளோபலா சார். சொல்றாங்க, அவங்க குளோபல் வியூ தாங்க இது எல்லாமே. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? அதே மாதிரி டீஎஸ்கலேஷன்றதும் அடுத்தது நம்ம அந்த பாயிண்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். மானிட்டைசேஷன்ன்றது என்ன சொல்ல வராங்கன்றதை நீங்க அடுத்த சார்ட்ல பாத்தீங்கன்னா புரியும். ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? சோ இப்ப பாஸ்ட்ல இருந்ததோட ஃபியூச்சர்ல அவங்க எப்படி மார்க்கெட் இருக்கும் அப்படின்றாங்கன்னா, டிஸ்இன்ஃபிளேஷன்ல இருந்து இன்ஃபிளேஷன், அதாவது விலைவாசி நிறைய போறதுக்கான சான்சஸ் தான் இருக்குதுன்றாங்க. இப்ப நீங்களே பாத்திருப்பீங்க, யூஎஸ்ல எல்லாம் நமக்கு வந்து இன்ஃபிளேஷன் முன்னாடி வரலாறு காணாத இன்ஃபிளேஷன்ல அவங்க அங்கேயே இருக்குதுங்க. நம்ம இந்தியாவோட அதிகமா போயிடுச்சு. ஆமா. கண்டிப்பா. ஓகேங்களா? அதனாலதான் அவங்க வந்து ஃபெட் ரேட்ல கூட இன்னும் கட் பண்ணாம நம்ம அதெல்லாம் ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்கிறோங்க. கண்டிப்பா சார். ஆமா. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது டீஎஸ்கலேஷன் ஸ்டேஜ்ல இருந்தோம் பாத்தீங்களா, அதுவும் நம்ம எஸ்கலேஷன் ஸ்டேஜுக்கு போவோன்றாங்க. ஓகே சார். ஓகே. இந்த மானிட்டைசேஷன்ல ஃப்ரீ லிக்விடிட்டி ஆஃப் மணி ஃப்ளோ இருந்தது தான் மானிட்டைசேஷன் சொல்லுவாங்க. அது இப்போ இனிமே போக போக இனிமே ஃபியூச்சர்ல வந்து கொஞ்சம் டைட்டன் ஆகிறத பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன். ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? சோ இது என்னன்றது கொஞ்சம் டீடைலா பாக்குறதுக்கு அடுத்த சார்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இன்ஃபிளேஷன் ரேட் என்னன்னா, நீங்க 92ல இருந்தே ட்ராக் ரெக்கார்ட்ல பாருங்க, 2019 வரைக்கும் 4 அந்த ரேஞ்சில இருக்குங்க. லெஸ் தென் 5 இல்லைங்களா? 4 அந்த ஆமா. ரேஞ்சில இருந்து இருக்குது இன்ஃபிளேஷனோட இது ரேட் சொல்றேன். ஆமா சார். ஆமா. ஆனா 2019க்கு மேல 2021 பாருங்க ஷார்ப். அதாவது நீங்க யூஎஸ்டும் பார்க்கலாம், யூரோதும், யூகே இது ஏன்னா இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சோம்னா ஒரு குளோபலோட என்ன சினாரியோன்னு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்குங்க. கண்டிப்பா சார். ஆமா. இது எல்லாமே பாருங்க 10 11 வரைக்கும் டச் பண்ணிட்டு கூட மேல போயிட்டு இப்ப கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றாங்க, கொஞ்சம் பேக் வருதுங்க. ஆனா நம்ம இதுல வந்து இந்த ஷார்ப் ஹை போனதை நம்ம விட்னஸ் பார்க்க முடியுதுங்க. கண்டிப்பா சார். ஆமா. ஓகேங்களா? 10 to 12 வரைக்கும் போயிருக்கு. ஆமாங்க. அதுக்கு அடுத்த சார்ட்ல பாருங்க, அதுதான் வந்து டீஎஸ்கலேஷன் டு எஸ்கலேஷன் சொன்னது. என்னன்னா, நீங்க வந்து லாஸ்டா வார்னு நம்ம இதுல பாத்தீங்கன்னா பர்ஷியன் கல்ஃப் வார், அதாவது 1991ங்க. ஓகேங்களா? ஓகே சார். அதுக்கு ஓகே. முன்னாடி நம்ம நிறைய வார்ஸ் பார்த்தோம். அதாவது 20th செஞ்சுரியில பார்த்திருக்கோம் நம்ம நிறைய ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸ். ஆமா. ஆமா சார். ஓகேங்களா? 21st செஞ்சுரின்னு எடுத்தீங்கன்னா, ஓகே. ஓகேங்களா, அந்த 1991 அது முடிஞ்சது இல்லைங்களா? அதுக்கப்புறம் நியர்லி வந்து 2018 வரைக்கும் பாருங்க, நியர்லி வந்து ஒரு 27 30 இயர்ஸ் சொல்லலாம். ஆமா சார். ஆல்மோஸ்ட். ஆமா. ஆமா. ஓகேங்களா? அவ்வளவு பெரிய சைலண்ட் பீரியடுங்க. அவ்வளவு பெரிய நமக்கு வந்து ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூலாம் நம்ம பார்க்கல. கண்டிப்பா சார். ஆமா. ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் நீங்க பாருங்க, யூஎஸ் சைனா ட்ரேட் வார் 2018ல எக்ஸ்பெக்ட் பண்ணதுங்க. கண்டிப்பா. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ரஷ்யா யுக்ரைன் வார். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இப்ப நிறைய டென்ஷன், இஸ்ரேல்ல நடக்கிற டென்ஷன், ஆமா. பிரபஞ்சத்துல என்ன நடக்குது. சோ ஆன்கோயிங் எப்படி இருக்கும்ன்றது ஃபியூச்சர் தெரியாது. அதுதான் நம்ம வியூவர்ஸ்க்கு என்ன சொல்ல வரோம்னா, பாஸ்ட் நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்து சொல்றாங்க இல்லைங்களா, பாஸ்ட் ரிட்டர்ன்ஸ் மாதிரி இருக்கு அது ஃபியூச்சர் இது. ஆனா ஒரு அளவு நம்ம புரிஞ்சு இன்வெஸ்ட்மெண்ட் வைக்கணும். கண்டிப்பா. ஆமா. என்ன எதனால இது அஃபெக்ட் ஆகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆமா, என்னன்றது தெரிஞ்சுக்கணும்ன்றதுங்க. ஓகேங்களா? இதுக்கு அடுத்தது இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி நம்ம ஒப்பீனியன் கொடுக்கறதுக்கு முன்னாடி அடுத்த ஒரு ஸ்லைடுக்கும் போயிடுவோம் நம்ம. அந்த மானிட்டைசிங் டு டைட்னிங்ன்றது என்னதுன்னா, நீங்க வந்து இது வரைக்கும் அவங்களுக்கு வந்து பாருங்க, இந்த இது வந்து ஜென்ரலா வந்து குளோபல் சென்ட்ரல் பேங்க் அதோட டேட்டாஸ்ங்க. அது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் ரிசர்வ் பேங்க் இருக்கு இல்லைங்களா? ஆமா சார். அந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு பேங்க்ஸ் இருக்கும். யூஎஸ் பாத்தீங்கன்னா ஃபெட். ஓகே. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி வேர்ல்டு பேங்க்ஸ் இருக்காங்க இல்லைங்களா? அவங்களாம் வந்து லிக்விடிட்டி, அதாவது அங்க உள்ள ஆப்ரேட் பண்ற பேங்க்ஸ்க்குலாம் அவங்க பணத்தை நம்ம வந்து பிரிண்டிங் பண்றதா இருக்கட்டும், இல்ல வந்து அவங்க பணத்தை ஃப்ளோ, அதாவது மத்த பேங்க்ஸ் கொடுக்கறதா இருக்கட்டும். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து ஃப்ரீயா இருந்ததுங்க, ஃப்ரீ ஃப்ளோவா இருந்ததுங்க. ஓகே. ஓகேங்களா? ஆனா நீங்க வந்து இந்த நவம்பர் 21 22 அதுக்கப்புறம் பாருங்க, கொஞ்சம் அதுலயும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அதாவது வந்து அவங்களும் கொடுக்குற ரேட்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுதுங்க. ஆமா சார். இன்க்ரீஸ் பண்ணி 6 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஆமா. ஓகேங்களா? சோ இதனால என்ன இம்பாக்ட் ஆகும்னா, இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாம் கொஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து வேரி ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குங்க.
நம்ம ஓகே. எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி ஃப்ரீ ஃப்ளோவா இல்லாம ஓரளவுக்கு இந்த பேங்க் வைஸா உங்களுக்கு டென்ஷன் கிரியேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ ஓகே சார். நம்ம என்ன இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இதுக்கும் நமக்கு என்ன ரிலேஷன் கேட்டிங்கன்னா, நம்ம வந்து எப்படி குளோபல் மார்க்கெட் இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி அலைன்மெண்ட் வந்து நம்மளோட ஈக்விட்டி மார்க்கெட் இருக்குங்க. ஓகேங்களா? ஆமா சார். ஆமா, நம்மளோட ஆமா. இன்வெஸ்ட்மெண்ட் ஈக்விட்டியில இருக்கணும். அதாவது நிறைய பேர் வந்து என்ன பண்றாங்கன்னா, டோட்டலா அவாய்ட் பண்ணி ஃபிக்ஸட் டெபாசிட் இல்ல வந்து வேற மோட் ஆஃப் இதுல தான் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு இல்லைங்களா? ஆமா ரியல் சார். ஆமா. எஸ்டேட் இல்ல கோல்டுன்னு இருக்கு இல்லைங்களா? ஸோ ஆமா. நம்ம இது மூலியமா என்ன சொல்ல வரோம்னா, ஈக்விட்டி மார்க்கெட்லயே ஒரு போர்ஷனை கொண்டு வந்துக்கணும். ஆனா ஓகே. ஒரு சிலர் இருப்பாங்க வெறும் ஈக்விட்டி மார்க்கெட்ல மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சிருக்காங்க இல்லைங்களா? இப்போ வந்து ஆமா. அதாவது இப்போ ரீசெண்டா அதுவும் ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா ஆஃப்டர் நம்ம கரோனா பீரியடுக்கு அப்புறம் கோவிட்க்கு ஏன்னா அப்புறம் நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்திருக்காங்க. நிறைய டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணதுங்க அந்த மாதிரி டைம்ல தான். அதுக்கப்புறம் ஆமா. பாத்தீங்கன்னா இப்ப ரிட்டர்ன்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருக்காங்க இல்லைங்களா? மிட் கேப் ஸ்மால் கேப்லாம் இவ்வளவு பர்சன்டேஜ் 40%, 45%, 50%, ஒரு சில ஏன்ஸ் எல்லாம் பாருங்க 70% எல்லாம் இயர்லி ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஆமா சார். ஆமா. அப்போ அவங்க மைண்ட் செட்ல வந்து ஓ நமக்கு தான் இந்த இவ்வளவு வருஷம் இது தெரியாம போச்சு கண்டிப்பா. அப்படின்ட்டு ஃபுல் ஃபோக்கஸ் பாத்தீங்கன்னா ஸ்மால் கேப்பை மட்டுமே சூஸ் பண்றது. ஏன்னா நமக்கு வர போர்ட்ஃபோலியோஸ் எல்லாம் நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? சார். அப்ப ஆமா. பாத்தீங்கன்னா அவங்க போர்ட்ஃபோலியோல பாத்தீங்கன்னா மிட் கேப் இல்ல ஸ்மால் கேப் மட்டுமே இருக்குங்க. கண்டிப்பா. 2, 3 டைவர்சிஃபை ஸ்மால் பண்ணாம கேப் இது ஃபண்ட் 2 மட்டுமே மட்டுமே. வைக்கிறாங்க. ஆமா. ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா திமாட்டிக் ஃபண்ட், அதாவது பிஎஸ்யூ ஃபண்ட் நிறைய கொடுத்துருக்கு பாத்தீங்களா? பிஎஸ்சியோட திமாட்டிக் ஃபண்ட் மட்டுமே இருக்குங்க. ஆமா சார். ஆமா. ஓகேங்களா? சோ நம்ம இதுல என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்ம இது வந்து பாத்தீங்கன்னா வேரியிங் ஃபேக்டர். அப்ப அதாவது நம்ம மல்டி அசெட்ல இருக்கணுங்க நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே. ஈக்விட்டி ஒரு போர்ஷன் இருக்கணும், ஓகே. பாண்ட் அதுலயும் இருக்கணுங்க இன்வெஸ்ட்மெண்ட். இப்ப நம்ம பாக்குறோம் இல்லைங்களா, இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் அது கட் பண்றது கண்ட்ரோல் பண்றது இப்ப ஆர்பிஐ பண்றாங்க இல்லைங்களா? ஆமா அதெல்லாம் சார். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஓரளவுக்கு இன்ஃபிளேஷனை கண்ட்ரோல்ல கொண்டு வரணும். அதனால இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏத்துறது இறக்குறதுல அவங்க ஓரளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா நம்மளோட ஒரு போர்ஷன் வந்து பாண்ட்ஸ்லயும் இருக்கணுங்க, அதாவது டெட் ஃபண்ட்ஸ்லயும் இருக்கணும். சார் இப்போ சாரி நான் இப்ப இன்டரப்ட் பண்ணதுக்கு சார். இப்போ சொல்லுங்க. நீங்க இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ல வந்து இப்ப ஹைபிரிட் ஃபண்ட்ஸ்ல இருந்தா அது இம்பாக்ட் ஆகுமா சார்? இப்போ fundsல கேக்குறேன். ஆக்சுவலா அந்த பாயிண்ட்டுக்கு தான் நான் வந்தேன். என்ன சொல்ல வரேன்னா, ஒரு சில பேர் இண்டெக்ஸ் ஃபண்ட்ல மட்டுமே இன்வெஸ்ட் பண்றவங்க இருக்காங்க இல்லைங்களா? ஜஸ்ட் ஆமா. நிறைய பேர் இதுல கேட்டிருப்பாங்க, நீங்க வந்து பெஞ்ச்மார்க் பிளைண்டா ஆக்ட் இண்டெக்ஸ் ஃபண்ட்ல பண்ணுவாங்க. போட்டுருங்க சார், நல்ல ரிட்டர்ன் பார்க்கலாம். லாஸ்ட் 30 இயர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா 12 to 13% வரைக்கும் கொடுத்துருக்கு. இண்டெக்ஸ்ன்றது 100% ஈக்விட்டி. இது நம்ம நிறைய இதுல பேசியிருக்கோம். ஆமா. கண்டிப்பா சார். ஓகேங்களா? சோ 100%. இந்த டேட்டாலாம் இப்ப நம்ம ஷேர் பண்றோம் பாத்தீங்களா? ஏன்னா முன்ன இருந்த லாஸ்ட் 20, 25 இயர்ஸ் மாதிரி இப்ப கிடையாது. கண்டிப்பா சார். ஆமா. குளோபலி சினாரியோ சேஞ்ச் ஆகுது. ஓகேங்களா? ஆமா. இப்ப ஆமா. வார்லாம் கூட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஓகேங்களா? அப்ப ஆமா. வந்து பாத்தீங்கன்னா ஈக்விட்டி மார்க்கெட் அடிபடும் போது நிறைய பேர் ஹெட்ஜிங் எடுக்கிறதுக்குலாம் கோல்டுல தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அவங்க போர்ட்ஃபோலியோல அப்படிதான் பிளேஸ் பண்ணிருப்பாங்க சார். ஆமா, அப்படிதான் பிளேஸ் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிள்ல டிஃபர் ஆகுது பாத்தீங்களா? அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டெட் ஃபண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்குங்க. ஓகே. ஓகே ஓகேங்களா? சார். அதுலயும் டெட் ஃபண்ட்ஸ்லயும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஷார்ட் டியூரேஷன் ஃபண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, பாண்ட்ஸ் இருக்குங்க, லாங் டியூரேஷன் பாண்ட்ஸ் இருக்குங்க. ஓகேங்களா? சோ ஓகே சார். இதுக்கு தான் நீங்க சொன்ன பாயிண்ட் மாதிரி நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் இப்ப நான் அந்த பாயிண்ட் தான் வந்தது. என்னன்னா, பியூரா நீங்க ஈக்விட்டியும் வைக்காம ஓகே சார். ஓகே. உங்களோட போர்ட்ஃபோலியோல வந்து மிக்ஸ் ஆஃப் எல்லா அசெட்ஸும் இருக்கிற மாதிரி, அதாவது ஒரு ஹைபிரிட் கேட்டகரி ஃபண்டை வந்து தைரியமா கண்டினியூ பண்ணலாங்கன்ற ஃபோர்த் கோயிங். இது வரைக்கும் நம்ம பாஸ்ட் ஹிஸ்டரியில 20 இயர்ஸ்ல உங்களுக்கு வந்து ஸ்மால் கேப் கொடுத்துருக்கு, மிட் கேப் கொடுத்துருக்கு, இல்ல ஃபுல் ஈக்விட்டி ஃபண்ட் கொடுத்துருக்கு, இல்ல இண்டெக்ஸ் ஃபண்ட் கொடுத்துருக்குன்றோம் இல்லைங்களா? ஆமா சார். ஆமா. ஃபியூச்சர்ல வந்து அதே பியூர் ஈக்விட்டி இல்லாம மிக்ஸ் ஆஃப் எல்லா டைப் ஆஃப் ஃபண்ட்ஸும் நம்ம வைக்கணும் போர்ட்ஃபோலியோல. ஓகே சார். அது நீங்க வந்து ஹைபிரிட் கேட்டகரி மாதிரி வச்சீங்கன்னா கூட ஓகேங்க. அதாவது அக்ரெசிவ் ஹைபிரிட் இல்ல கன்சர்வேட்டிவ் ஹைபிரிட், அதாவது இன்வெஸ்டரோட ப்ரொஃபைலுக்கு ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு ஏத்த மாதிரிங்க. ஓகே. எஃப்டியை மட்டும் நம்பி இருக்காங்க பாத்தீங்களா? அதெல்லாம் வந்து ஆமா. நெக்ஸ்ட் சார்ட்ல உங்களுக்கு காமிச்சுன்னா புரியும். பியூரா நீங்க வந்து எஃப்டியை மட்டும் இருந்தீங்கன்னா இன்ஃபிளேஷனை பீட் பண்ண முடியாது. இது நம்ம நிறைய வீடியோஸ்ல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். சொல்லிட்டே தான் சார் இருக்கும். இப்போ நம்ம இந்த இதுலயும் நம்ம ஃபோர்த் கோயிங் வந்து ஃபியூச்சர்ல வந்து நிறைய இன்ஃபிளேஷன் ரேட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்றதும் பாக்குறோம் நம்ம. ஆமா. ஆமா சார். ஓகேங்களா? சோ அந்த டைமுக்கு நம்ம ப்ரிப்பேர்டா இருக்கணும்னா நம்ம போர்ட்ஃபோலியோல வந்து எல்லா அசெட்ஸ்லயும் இன்வெஸ்ட்மெண்ட்ல இருக்கணும். நம்பர் 1. ஓகே அவங்க சார். வந்து அட்லீஸ்ட் டு ஸ்டார்ட் வித் பியூர் டெட் ஃபண்ட்ஸ்ல போயிட்டு எப்படி இருக்குன்றத பாத்துட்டுங்க. அதுக்கு அடுத்தது கன்சர்வேட்டிவ் ஹைபிரிட் கேட்டகரின்னு ஒண்ணு இருக்கு, அதை நம்ம பார்க்கணும். அதை தவிர அக்ரெசிவ் ஹைபிரிட்னு இருக்குங்க. ஓகே. அப்புறம் வந்து பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்ட்னு இருக்கு. ஆமா சார். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து மல்டி அசெட் ஃபண்ட் இருக்கு. சோ இது எல்லாமே கன்சிடர் பண்ணலாம். அவங்களோட போர்ட்ஃபோலியோல மிக்ஸ் ஆஃப் இந்த இத்தனை டைப் ஆஃப் ஃபண்ட் வச்சிருந்தோம்னா அடுத்த 20, 25 இயர்ஸ்க்கு வந்து ஒரு சேஃபான ஒரு பெட் எடுக்கலாங்க. ஓகே. ஓகே சார். ஓகேங்களா? ஓகே. அதுக்கு அடுத்த சார்ட்ல பாருங்க, இதுதான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணதுங்க. ஒரு சிலர் வந்து 100% பாண்ட், அதாவது டெட், இதுல நான் ஈக்விட்டி பக்கமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? சார். ஆமா. அவங்களுக்கே நீங்க வந்து ரோலிங் ரிட்டர்ன்ஸ்ல நம்ம எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அந்த பாண்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறுது இல்லைங்களா? டெய்லி ரேட் ஆமா. சொல்றேன். ஆமா. அதுல இருக்கிறதுலயே உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா 7.1% எடுக்கிறதுக்கு 6.9% வாலட்டிலிட்டி பாக்குறோம். இதுவும் வந்து நம்ம ஒரு Y2 கேபிட்டல்ன்ற ஒரு ஏஎம்சில இருந்து கிடைச்ச டேட்டாங்க. இது அவங்களோட ரிசர்ச் டேட்டா. ஓகே. ஓகேங்களா? அதுக்கு மேல பாருங்க, கிரீன் கலர் ப்ளூ கலர் டாட் பாத்தீங்க இல்லைங்களா? ஆமா சார். அதுக்கு மேல கிரீன் கலர் டாட் பாருங்க. அதாவது வந்து 75% டெட், வெறும் 25% ஈக்விட்டி தான் ஆட் பண்ணிருக்காங்க. அதாவது இது வந்து ஒரு கன்சர்வேட்டிவ் ஹைபிரிட் ஃபண்ட் மாதிரி எடுத்துக்கலாம்.
ஓகே ஓகே சார். ஓகேங்களா? அதுல வந்து வாலட்டிலிட்டி பாத்தீங்கன்னா சேம் வாலட்டிலிட்டி தான். ஆமா ஆமா ஆனா சார். ரிட்டர்ன்ஸ் பாருங்க உங்களுக்கு பெட்டரா இருக்குது. ஒரு 2% எக்ஸ்ட்ரா இருக்குங்க. கண்டிப்பா ஆமா சார். ஓகேங்களா? அதுக்கு அடுத்த சார்ட்ல பாருங்க. இதுதான் நம்ம இந்த டேட்டா இவங்க என்ன ப்ரூவ் பண்ணாங்கன்றது எப்படி எடுத்தாங்க, அந்த கிராஃப் எப்படி வந்ததுன்றதுக்கு தான். இது வந்து 1 இயர் ரோலிங் ரிட்டர்ன் ஆன் டெய்லி பேசிஸ்ங்க. ஓகே சார். ஓகே ஓகேங்களா? ஜான்வரி 2001ல இருந்து டிசம்பர் 2023 வரைக்கும் எடுத்த டேட்டா இது. ஓகே ஓகேங்களா? அதுலதான் வந்து பியூரா நீங்க சேஃப்னு நினைச்சிட்டு நம்ம 100% பாண்ட்ல வச்சிருந்தோம்னா கூட அந்த வாலட்டிலிட்டி இருக்கு. அந்த ரிட்டர்ன் நமக்கு 7% தான் கிடைக்குது. அதே சேம் வாலட்டிலிட்டில 25% நம்ம ஈக்விட்டி எடுக்கும்போது ஓகே சார். ஓகேங்களா, பெட்டர் ரிட்டர்ன்ஸ் நம்மளால பார்க்க முடியும். 9.7%. அதுதான் நம்ம வந்து இதுல ஃபைனலா நம்ம லாஸ்ட் டிஸ்கஸ் பண்ண மாதிரிங்க. ஒரு Okay, sir. கன்சர்வேட்டிவ் ஹைபிரிட்டோ இல்ல முடிஞ்சா ஒரு அக்ரெசிவ் ஹைபிரிட் இல்ல பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட் எல்லாம் பார்க்கும்போது ஓகே சார். ஃபியூச்சர்ல சொல்றேன், நம்ம ஒரு அளவுக்கு சேஃப் பெட்ல கம்மி வாலட்டிலிட்டில பெட்டர் ரிட்டர்ன்ஸ் எடுக்கணும். இதே வந்து நீங்க வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட பாருங்களேன். அதுதான் வந்து 0% டெட் 100% ஈக்விட்டி இல்லைங்களா? ஆமா அதுல வாலட்டிலிட்டி மட்டுமே பாருங்க நியர்லி 26.5% இருக்குங்க. ஆமா ஓகேங்களா? சோ இதுல வந்து 18.9% எடுக்கிறதுக்கு அவ்வளவு பெரிய வாலட்டிலிட்டி நம்ம பார்க்க வேண்டியது இருக்குங்க. அதுக்கு பதில் இந்த மாதிரி ஒரு அக்ரெசிவ் ஹைபிரிட் ஃபண்ட் மாதிரி எடுக்கிறோம்னு வச்சுங்களேன், மிக்ஸ் ஆஃப் இதெல்லாம் இருக்கும்போது அப்போ வந்து ஒரு நல்ல ஒரு பிராண்ட் ஒரு ஸ்டாண்டர்ட் ஏஎம்சில ஓகே சார். அதோட பாஸ்ட் ரெக்கார்டை நம்ம ட்ராக் ரெக்கார்டை பார்த்துட்டுங்க, அதோட ரோலிங் ரிட்டர்ன்ஸ் எல்லாம் பார்த்துட்டுங்க, ஒரு 3, 5, 7 இயர்ஸ்லாம் 10 இயர்ஸ். ஏன்னா நிறைய அக்ரெசிவ் ஹைபிரிட் ஃபண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஏஎம்சிலேயே லாங் ட்ராக் ரெக்கார்ட்ல எல்லாம் இருக்குது. ஆமா சார். ஆமா அதெல்லாம் நம்ம கண்டிப்பா நம்மளோட போர்ட்ஃபோலியோல ஆட் பண்ணிக்கணும். ஓகே ஓகேங்களா? சோ அதுதான் நம்ம இன்னைக்கான கான்செப்ட்டுங்க. சூப்பர் சார். ஓகே ஸோ இது தவிர நம்ம நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயம்லாம் என்னென்னாலும் கிடைக்குது. ஒரு சில ரிசர்ச் ரிப்போர்ட்டுங்க, டேட்டாஸ் என்ன கிடைக்குதோ அதெல்லாம் வந்து நம்மளோட டெலிகிராம் சேனல்லையும் நம்ம ஷேர் பண்றோம். ஓகே அந்த டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன் சார். ஓகே சார். நான் என்ன நமக்கு சொல்ல வரேன்னா, ஒருத்தர் டைரக்டா போய் பண்றாரோ இல்ல ஒருத்தர் வந்து அட்வைசர் த்ரூ இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாருங்களோ, எதா இருந்தாலுமே என்ன நடக்குது மார்க்கெட்ல, பாஸ்ட்ல என்ன நடந்தது, எப்படி ரிட்டர்ன்ஸ் கொடுத்தது, ஃபியூச்சர்ல நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், பிளைண்டா போகாம ஓரளவுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கலா போனோம்னா பெட்டரா நம்மளால போர்ட்ஃபோலியோ ஹேண்டில் பண்ண முடியுங்க. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது டைனமிக்ங்க. ஆமா ஓரளவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் எஜுகேட்டடா இருந்தோம்னு வச்சுங்களேன், பெட்டரா நம்மளால வந்து நமக்கு வந்து ஒரு ஷாக் இருக்காதுங்க ஏதா இருந்தா ஃபியூச்சரை பொறுத்த வரைக்குங்க. ஓகேங்களா? நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை நல்லா பார்த்து தெரிஞ்சு ஹேண்டில் பண்ண முடியும். ஆமாங்க சார்.